12th plus 2 Tamil Nadu State Board English Simplified ULSS Alfred Tennyson Small Questions Part 2 la continuation G. Who does the speaker address in the second part? ஸ்பீக்கர்னால் இதில் யுலேசஸ் தான் யாரை அட்ரஸ் பண்ணுறாரு இந்த செகண்ட் பார்ட்டில் இரண்டாவது பகுதியில் யாரை குறிப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யுலேசஸ் அட்ரஸஸ் டெலிமேக்கஸ் இன் த செகண்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ் மோனோலாக். அதாவது யுலேசஸ் யாரை குறிப்பிடுறாருன்னா டெலிமேக்கஸ் அவர் பையனை இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ் மோனோலாக் அவரோட தன்னுரை விளக்கத்தில் டெலிமேக்கஸை குறிப்பிடுறாரு யுலேசஸ். யுலேசஸ் ஃபோக்கஸஸ் ஆன் ஹிஸ் சன். யார் மேலே கவனம் செலுத்துகிறாரு? ஃபோக்கஸ்னால் கவனம் செலுத்துறது. சன் டெலிமேக்கஸ் மேலே கவனம் செலுத்துகிறாரு. ஆஸ் த ஃப்யூச்சர் கிங் ஆஃப் இத்தாக்கா நாட்டோட எதிர்கால அரசன் டெலிமேக்கஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீ இஸ் பிளேம்லெஸ், அவன் எந்த குற்றம் குறை இல்லாதவன். அண்டு கேப்பபிள் ஆஃப் கவர்னிங் த ரக்கட் சிட்டிசன்ஸ் ஆஃப் இத்தாக்கா நாட்டு ரக்கட் சிட்டிசனாக முரட்டுத்தனமான குடிமக்கள். அந்த நாட்டு குடிமக்கள், இத்தாக்கா நாட்டு குடிமக்கள் ரொம்ப முரடர்கள். அவங்கள ஆட்சி செய்கிற அளவுக்கு அவனுக்கு திறமையானவன் யார்? டெலிமேக்கஸ். எந்த குற்றம் குறை இல்லாதவன். அப்புறம் கேப்பபிள் ஆஃப் கவர்னிங் த ரக்கட் சிட்டிசன்ஸ் ஆஃப் இத்தாக்கா நாட்டு முரட்டு மக்களை ஆட்சி செலுத்துகிற அளவுக்கு ரொம்ப திறமையானவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து ஹெச். Why did Ulysses want to hand over the kingdom to his son? Ulysses ஏன் அவரோட ராஜ்யத்தை தன்னோட மகன் டெலிமேக்கஸ்ட்டை கொடுக்கணும்னு நினச்சாரு? டெலிமேக்கஸ் இஸ் பிளேம்லெஸ், அவன் எந்த குற்றம் குறை இல்லாதவன். டிசர்னிங், ரொம்ப விவேகமானவன். பகுத்தறிஞ்சு ஆராய்ஞ்சு நல்ல விவேகமாக செயல்படுறவன். அப்புறம் டிவோட்டட் டு ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவனோட பொறுப்புலேருந்து ரொம்ப பொறுப்புணர்ச்சி மிக்கவன். பயபக்தியாக தன்னோட பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடியவன். அண்ட் ஃபெய்த்ஃபுல் இன் வர்ஷிப்பிங் தேர் ஹவுஸ் ஹோல்டு காட்ஸ், அதாவது அவங்களோட கடவுள்கள் இருக்காங்கள்ல, அவங்க நாட்டு பழக்கத்தில் இருக்க அவங்க இன தெய்வங்கள் இருக்கும்ல, அதுகளெல்லாம் ரொம்ப உண்மையாக கும்பிடுவான். அந்த அளவுக்கு வழிபடுறதுக்கு வழிபாடுகள்லாம் கரெக்டாக செய்கிறவன். திஸ் பேஷன்ஸ் அண்ட் டெண்டர்னஸ், இவனோட இந்த பொறுமையும் இவனோட இந்த மென்மைத்தன்மையும் ஹீ கவர்ன்ஸ் த ரக்கட் சிட்டிசன்ஸ் ஆஃப் இத்தாக்கா. அந்த இத்தாக்கா நாட்டு முரட்டுத்தனமான மக்களை தன்னோட மென்மையாலையும் தன்னோட பொறுமையாலையும் அழகாக ஆட்சி செஞ்சு கொண்டு போயிடுவான் அப்படின்னு நம்புகிறாரு யுலேசஸ் தன்னோட மகன் டெலிமேக்கஸை. ஹவு டிட் டெலிமேக்கஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் த சப்ஜெக்ட்ஸ்? ரொம்ப முக்கியமான கேள்வி. டெலிமேக்கஸ் எப்படி எதையுமே மாற்றி அமைக்கக்கூடியவன், எந்த விஷயத்தையுமே மாற்றி அமைச்சிருவான் அப்படின்றதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டெலிமேக்கஸ் கேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் த ரக்கட் சிட்டிசன்ஸ் ஆஃப் இத்தாக்கா. அவன் அவங்களையே மாற்றி அமைச்சிருவான். அவ்வளோ முரட்டுத்தனமான அந்த இத்தாக்கா நாட்டு குடிமக்களையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை உள்ளவன் டெலிமேக்கஸ். வித் ஹிஸ் டெண்டர்னஸ், அவனோட மென்மைத்தன்மையிலையும், ப்ரூடென்ஸ் அவனோட விவேகத்திலையும், அண்டு பேஷன்ஸ் அவனோட பொறுமை. டெண்டர்னஸ், ப்ரூடென்ஸ் அண்டு பேஷன்ஸ், அவனோட மென்மைத்தன்மை, ப்ரூடென்ஸ் விவேகத்தன்மை, பேஷன்ஸ் பொறுமை, இதிலெல்லாம் அவன் அந்த மக்களை நல்ல அப்படி மாற்றி அமைச்சிருவான். ஆஸ் ஹி இஸ் டிவோட்டட் டு ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவனோட பொறுப்புகளில் அவன் ரொம்ப பயபக்தியாக தன்னோட பொறுப்புகளை நிறைவேற்றுறதில்ல அவ்வளோ வல்லமையானவன், அவ்வளோ நல்லவன். அதனால் டெலிமேக்கஸ் எதையுமே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை உள்ளவன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து ஜே. ஹீ ஒர்க்ஸ் ஹிஸ் ஒர்க், ஐ மைன். ஹவு இஸ் த ஒர்க்கு டிஸ்டிங்விஷ்டு? இந்த ஹீ ஒர்க்ஸ் ஹிஸ், அவனோட வேலையை அவன் செய்வான், என்னோடது நான், ஐ மைன் என்னோடது நான் அப்படின்றதுக்கு இந்த வேலை ஒர்க்குன்றதை எப்படி வேறுபடுத்தி சொல்லுவீங்க அப்படின்றாங்க. அப்போ அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்பாங்கன்றத சொல்கிறாரு யுலேசஸ். டெலிமேக்கஸ் வில் கவர்ன் த கிங்டம் ஆஃப் இத்தாக்கா. அவன் அரசாட்சி செய்வான் அவங்களோட ராஜ்யத்தை, இத்தாக்கா ராஜ்யத்தை டெலிமேக்கஸ் அரசாட்சி செய்வான், அது அவனோட வேலை. வைல் யுலேசஸ் வில் பர்சியூ ஹிஸ் குவெஸ்ட் ஃபார் அட்வென்ச்சர் அண்ட் டிஸ்கவரி த்ரூ ஹிஸ் வாயேஜஸ். யுலேசஸ் அவர் தேடுதல், அவரோட வேட்கை என்ன வேட்கை? அட்வென்ச்சரும் டிஸ்கவரிஸ் த்ரூ வாயேஜஸ்,
கடல் பயணத்தில் புதுசான நிலப்பரப்புகளை கண்டறிகிறது, வீரதீர சாகசங்கள் புரிகிறது அப்படிங்கிற அவரோட வேட்கையை அவர் தேடி போவார். இவன் நாட்டை ஆளுவான், அவரோட வேட்கை அட்வென்ச்சர் டிஸ்கவரின்ற வேட்கையை தேடி அவர் போவார். தஸ் இதிலிருந்து போத் ஆஃப் தெம் பெர்ஃபார்ம் தேர் ரெஸ்பெக்டிவ் டியூட்டிஸ். அவங்கவுங்களுடைய கடமையை கரெக்டாக செஞ்சுட்டே போவாங்க. அப்படி அதுதான் வேலை, அவங்களோட ஒர்க்கு. இவனோட வேலை ஒர்க்கு இது, அவனோட ஒர்க்கு அது அவங்கவுங்க ஒர்க்கு அவங்கவுங்க திறம்பட செய்வாங்க அப்படின்றாங்க. அடுத்து இன் வாட் வேஸ் வேர் யுலேசஸ் அண்ட் ஹிஸ் மெரைனஸ் அலைக். யுலேசஸும் அவனோட கடற்படை வீரர்களும் ஒரே மாதிரி இருந்தாங்க. எதில்? அலைக்குன்னா ஒரே மாதிரி. எப்படி ரெண்டு பேரும், இவன் கடற்படை வீரர்களும் யுலேசஸும் ஒரே மாதிரி எப்படி இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. யுலேசஸ் அண்ட் ஹிஸ் மெரைனர்ஸ் ஆர் அலைக் இன் தேர் ஹீரோயிக் ஸ்பிரிட். வீரதீர அந்த உணர்வு இருக்குல்ல, வீரதீர சாகச உணர்வில் அவரோட கடற்படை வீரர்களுக்கும் யுலேசஸுக்கும் ஒரே மாதிரியான வேட்கை இருந்துச்சு. அண்ட் தேர் அன்டையிங் குவெஸ்ட் ஃபார் அட்வென்ச்சர் அண்ட் நாலேஜ். அன்டையிங் குவெஸ்ட்னா வேட்கை என்ன? எதில் வேட்கை? அட்வென்ச்சர்ஸ்லேயும் நாலேஜ்லேயும், புது வீரதீர சாகச செயல்கள் செய்கிறதுலையும், புதுசாக அறிவு தேடல்லையும் அந்த இருந்த வேட்கை அன்டையிங், அதாவது அதுக்கு முடிவே கிடையாது, சாவே கிடையாது அவங்களோட அந்த வேட்கைக்கு அப்படின்றாங்க. தேர் டிசையர் டு ஸ்ட்ரைவ் டு சீக் டு ஃபைண்ட் அண்ட் நாட் டு ஈல்டு. எப்படியாப்பட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பாருங்கள். தேர் டிசையர், அவங்களோட ஆசையே என்னென்னா டு ஸ்ட்ரைவ், அதாவது போராடி ஜெயிக்கணும், போராடணும், கடைசி வரைக்கும் போராடணும், கடுமையாக போராடி, டு சீக்கு, இன்னும் கடுமையாக தேடி போகணும், இன்னும் கண்டறியாததெல்லாம் கண்டறிய தேடி போகணும், டு ஃபைண்டு, புதுசாக கண்டுபிடிக்கணும், அண்ட் நாட் டு ஈல்டு, எப்படியுமே இணங்கிடக்கூடாது, ஏன்னா முடியலை அப்படின்னு பின்வாங்கிடவே கூடாது அப்படின்னா இதுதான் அவங்களோட தாரக மந்திரமாக இருந்திருக்கு. சரி. வாட் குட் பி த பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆஃப் தேர் ட்ராவல். அவங்களோட அவங்க ட்ராவல் பண்ணாங்கல்ல, பல ஊர்களுக்கு இப்போ வாயேஜஸ் போனாங்கல்ல, அதில் அவங்களுக்கு என்ன கிடச்சது, அவங்களோட அவுட்கம் என்ன, பாசிபிள் அவுட்கம்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டெத் இன் த வாயேஜ் ஆஃப் தி கல்ஃப் ஆர் ரீச்சிங் த ஹாப்பி ஐல்ஸ். அதாவது கடல் பயணத்தில் ஒன்று சாகணும், அந்த கல்ஃபுன்றது தான் அந்த கடல். அந்த கல்ஃப் கடலில் அவங்களோட கடல் பயணத்தில் ஒன்று சாகணும், இல்லைனாக்க அந்த ஹாப்பி ஐலண்ட்ஸ், அந்த சந்தோஷமான அந்த தீவுகளெல்லாம் சென்றடையணும். இது ரெண்டில் ஒன்று கண்டிப்பாக அவங்க செஞ்சே தீரணுன்றது தான் அவங்களோட மோட்டோ, அவங்களோட தாரக மந்திரமாக இருந்திருக்கு. அதுதான் டு ஸ்ட்ரைவ், கடுமையாக போராடணும், டு சீக்கு, தேடணும், ரொம்ப ஆழ்ந்து தேடணும், டு ஃபைண்டு, இன்னும் புதுசாக கண்டுபிடிக்கணும், அண்ட் நாட் டு ஈல்டு, எக்காரணத்தை கொண்டு இணங்கிடக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாது, வாஸ் த மோட்டோ. அதுதான் அவங்களோட தாரக மந்திரம். இதுதான் அவங்களோட பாசிபிள் அவுட்கம்ஸ், அவங்களோட ஆசையே, அவங்களோட அவுட்கம்ஸே. wherever Ulysses went he was honored. எங்கெல்லாம் யுலேசஸ் போனாரோ அங்கெல்லாம் அவனுக்கு மரியாதை கிடச்சிது. சரியா? அவ்வளோதான், ஸ்மால் கொஸ்டின்ஸ் அவ்வளோதான். இதெல்லாம் எழுதி படிங்க, ஈஸியாக தான் இருக்கும். சரியா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாமா? பாய் செல்லம்ஸ். ஓகே.